பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் கர்த்தர் நம்ம கூட பேச போகிற ஒரு காரியம் பாருங்க. நிறைய பேருக்கு பயம், பொறுமை எப்போ இழந்து போறோம் அப்படின்னா, ரெண்டாவது நமக்குள்ள ஒரு பயம் வரும்போதுதான். பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பொறுமை இழந்து போயிடுறோம், யோசனைக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம், ஆண்டவர் என்ன பேச வர்றார் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. அந்த பயம் இந்த பயத்தை நீக்குவதற்கு என்ன செய்யலாம்? வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனத்தை தயவு செய்து பைபிள்ல உற்று நோக்கி கவனித்து பாருங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. கவனிச்சீங்களா? அன்புல எத்தனை விஷயங்கள் இருக்கு. நம்ம அன்பா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவம் மட்டும் அல்ல, பயம் நம்மை விட்டு நீங்குமா. எவ்வளவு நல்ல வார்த்தை இல்ல? கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. இதோ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும். எந்த பாத்திரம்? சிலுவை என்னும் கடைசி பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. ஆனா அவருக்குள்ள அன்பு பூரணமா இருக்குது. ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, இதோ ஏன் இந்த உலகத்துல ஒரு மனுக்குலமா இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா, உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவத்தையும் அவருடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தினாலே கழுவுவதற்கு நான் போறேன் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை விடுதலை செய்வதற்கு, உங்க பிள்ளைகளுக்காக நான் மரிக்கிறேன், நான் ரத்தத்தை சிந்துறேன்னு சொல்லி இயேசு முன்பாக வந்தார். அந்த அன்புக்கு நிகரே கிடையாது. இயேசு அன்பு அன்பு அன்பு. அவருடைய பார்வையில அன்பு, அவருடைய யோசனையில அன்பு, அவருடைய பேச்சில அன்பு, எல்லாவற்றிலும் அன்பு. யாரையுமே குற்றமா பார்க்கல. அந்த அன்பு பூரணமா இயேசு கிட்ட இருந்ததுனாலதான் இயேசுவிடத்துல இருந்து அந்த பயத்தை கர்த்தர் நீக்கினார். சிலுவையில எத்தனை பாடுகள், எத்தனை அவமானம். நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசு அடைந்திருக்கிற ஒரு பெரிய பாடுகளை போல நம்ம அடைந்திருக்கிறோமா? ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பயமே இல்லை. ஏன் தெரியுமா? அவருக்குள்ள அன்பு பூரணமாய் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த அன்பு பூரணமாய் இருக்குமானா பயமே வராது. எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன், இத்தனை கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படாம இருப்பீங்க. நீங்க பயப்படாம இருந்தாதான் உங்களுக்குள்ள ஒரு பொறுமை இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமையா இருந்தாதான் சரியான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாசம் பொறுமை வேணும்னா நீங்க அன்பிலே பூரணமா இருக்கணும். பயத்தோட இருக்கிறீங்களா? அன்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த அன்பான இருதயத்தை கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை போல நாங்க அன்புள்ள இருதயத்தோடு வாழணும் ஆண்டவரே. இதோ எங்க வாழ்க்கையில அன்பு எங்களுக்கு வேணும் ராஜா. உம்மை போல நாங்க அன்பா இருக்கணும். அன்பு திரளான பாவங்களை மூடுவது மாத்திரமல்ல, இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த அன்புல இதோ பயம் இல்லை, எதுமை போல நாங்க வாழணும்னு சொல்லி அன்பிற்காக ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.